நேற்றிரவு சென்னை மாநகர் முழுவதும் கனமழை வெளுத்து வாங்கியதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் குளிர்ச்சி நிலவியது. கனமழை காரணமாக திருச்சி, மதுரை மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டன. தரையிறங்க தாமதமானதால் விமானங்கள் வானிலேயே வட்டமடித்தன. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர், மணவாள நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரம் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழையூர், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டாரங்களில் பலத்த காற்றுடன் 1/2 மணி நேரம் கனமழை பெய்தது. இந்த கனமழையால் பருத்தி சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை நீலாம்பூர் பகுதியில் மிதமான மழை பெய்ததால் அந்த பகுதியில் ஒரே இடத்தில் 2 வானவில் தோன்றியது. சேலம் மாவட்டம் சேலத்தாம்பட்டி ஏரி பகுதியில் கனமழையால் 2 பனைமரங்கள் விழுந்ததில் பைக்கில் சென்று கொண்டிருந்த சிலிண்டர் டெலிவரி செய்யும் ஊழியர் ராமதுரை பரிதாபமாக உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரவு 7 மணிக்கு பிறகு கனமழை கொட்டியது. கோமல், சேத்தூர், செம்பனார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பதிவானது. கனமழையால் குறுவை பயிர்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கனமழைக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கும்பகோணம், திருவிடைமருதூர், திருவையாறு, பாபநாசம், ஐயம்பேட்டை, கபிலஸ்தலம், திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர், தில்லைஸ்தானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திருச்சியிலும் பரவலாக மழை பெய்தது. திருச்சி கண்டோன்மென்ட், ஒத்தக்கடை, மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், டிவிஎஸ் டோல்கேட், தில்லை நகர், தென்னூர், புத்தூர், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி, அன்னசாகரம், கம்பைநல்லூர், ஒடசல்பட்டி, அரூர் மற்றும் பாப்பி ரெட்டிப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட அடி அண்ணாமலை, வேங்கிக்கால், ஆடையூர், நல்லவன்பாளையம், தென்மாத்தூர், ஏந்தல், பள்ளிகொண்டாப்பட்டு, சின்னக்காங்கியனூர், கீழ்நாச்சிப்பட்டு, வாணியந்தாங்கல், பள்ளியம்பட்டு, நொச்சிமலை உள்ளிட்ட கிராமங்களில் சூறாவளி காற்று, இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. குமரி மாவட்டம் தக்கலை, குழித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது. இதனால் பல பகுதிகளில் மின் கம்பிகள் மீது மரக்கிளைகள் முறிந்து விழுந்து மின் சேவை பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரியிலும் நேற்றிரவு 1 வார இடைவெளிக்கு பிறகு கனமழை கொட்டியது. புதுச்சேரி விமான நிலையம், கடலோர பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கோடை மழை சில பகுதிகளில் அதீதமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த நிலையில் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பாதுகாப்பு படையினரில் கோவை, நீலகிரிக்கு தலா 1 குழு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் மாநில பேரிடர் மேலாண்மை குழு வீரர்களில் தலா 1 குழுவை கோவை மற்றும் திண்டுக்கல்லுக்கும், நீலகிரிக்கு 2 குழுக்களும் என 160 வீரர்கள் ராணிப்பேட்டையில் இருந்து சென்றனர். நாளை மறுநாள் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாளை மற்றும் நாளை மறுநாள் கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் திருப்பூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பொழிய வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று வானம் மேகமூட்டமாக காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடி மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது.